கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து பார்த்தோம்னா எப்படியாவது வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக அவங்க காரை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது சுவாதி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. சுவாதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு வந்து அக்கா திட்டம் போட்டு அந்த வசந்தாவை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி போயிருக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி வந்து பயங்கரமாக சுவாதியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்காக இந்த மாதிரிக்கு அவன் முடிவெடுத்தா? நான் தான் எப்படியாவது வசந்தாவை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னோம்ல, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படிங்கும்போது ஆமாம்மா எனக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் அக்கா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தனால என்னால் எதுவும் செய்ய முடியல. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அக்கா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ரேவதி வந்து உங்கள் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது கெட்டதுமே கார்த்தி வந்து ரேவதி போட்டு திட்டுறாங்க. சரி நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி தான் காட்டுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது ஒருத்தருமே காணலை, எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து கையில் அந்த மருந்தை வச்சிருக்கிறாங்க. நவீன் காலையில் விடிஞ்சா நீ மட்டும் என் கழுத்தில் தாலி கட்டலன்னு வச்சுக்க, ஏன் கண்டிப்பாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி வந்து தான் இருக்கிற இடத்த வந்து லொக்கேஷனில் வந்து அவங்க கார்த்திகை அனுப்பிவிடவும் அந்த இடத்துக்கு கரெக்டாக தாங்க வந்ததுமே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவங்க வசந்தாவையும் அதுக்கப்புறமா ரேவதியும் காப்பாற்றிருந்தாங்க. அப்போ வந்து உடனே வந்து வசந்தா வந்து சொல்கிறாங்க, நேற்றுக்கு என்னை நீங்கள் தான் காப்பாற்றினீங்க, இப்பவும் நீங்கள் தான் காப்பாற்றிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கும்போது இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து உண்மையை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிற அப்படிங்கவும் கண்டிப்பாக நான் உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அதுக்கப்புறமா வசந்தா கார்த்தி இவங்க 3 பேருமே வந்து கிளம்பிடுறாங்க மண்டபத்துக்கு. அடுத்து இங்க வந்து சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. செல்வம் வந்து துர்கா கழுத்துல தாலி கட்டிட்டா போறோம், அதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரிக்கு எல்லாத்தையும் வந்து நடத்த ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மயில்வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில்வாகனம் வந்து செல்வத்துக்கு அப்பா அம்மாவும் நடிச்சாங்களா, அவங்க வந்து நகை படம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரவும் அப்போ வந்து அவங்க வந்து ஆட்டோவுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மயில்வாகனம் வந்து ஆட்டோ எடுத்துட்டு வராங்க. அப்போ உடனே வந்து அவங்க மயில்வாகனம்னு தெரியாது, என்ன மயில்வாகனம் வந்து முகத்துல மாஸ்க் போட்டுட்டு இருக்கவும் அப்போ உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு இந்த மாதிரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்கள வந்து ஆட்டோவில் ஏற்றி கொண்டுட்டு வராங்க. அப்போ ஒரு வீடு வந்ததுமே அந்த நிறுத்துறாங்க. எதுக்காக அங்கே நிறுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது கொஞ்சம் வாங்க எனக்கு வேலை இருக்குது, அது வரைக்கும் ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அதை நம்பி வராங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க வந்து கதவை அடைச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மயில்வாகனம் வந்து தன்னுடைய முகத்தை வந்து அவங்க மறைச்சி வச்சுருந்தாங்களா மாஸ்க் போட்டு, அதை கலட்டுறாங்க. மயில்வாகனத்தை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டில் உள்ள பணம் நகை எல்லாத்தையும் எடுத்திருப்பீங்க, நீங்கள் ஃப்ராடு தனமானவங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் அவங்கள கைங்களமாக பிடிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க கை காலெல்லாம் கட்டி போட்டுருந்தாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க, தயவு செய்து எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு பணம் நகை கூட வேண்டாம், நாங்கள் எங்கேயாவது போயிருந்தோம் எங்களை விட்டுருங்க அப்படிங்கும்போது உங்களை விடுறதுக்காகவா நாங்கள் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு மயில்வாகன் வந்து ஃபோன் பண்ணவும் அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, நானும் மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன், நீங்களும் வந்து அவங்கள அழைச்சிட்டு வந்துருங்க மண்டபத்துக்கு அப்படிங்கவும் உடனே மயில்வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து அவங்க கிளம்பாமல் உட்காந்துருக்கவும் இப்போ அங்கே சாமுண்டீஸ்வரி வராங்க. என்ன துர்கா இன்னும் நீ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கலையா, நீ மாதிரி சீக்கிரமாக வா, இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் ஐயர் ஒன்று கூப்பிடுவாரு, என்ன இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்களா, எப்போ தான் வர போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் ரோஹிணி எல்லாத்தையும் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க கார்த்தி வந்து அந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருது. உடனே வந்து ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு வசந்தா சொல்லவும் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க கார்த்தி. அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி நீ கிளம்பி போ மண்டபத்துக்கு, எப்படியாவது கல்யாணம் நடத்த விடாமல் நீ தடுத்து நிறுத்திடுறி, நான் அதுக்குள்ளேயும் வந்து இவங்கள அழைச்சிட்டு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் பதில் சொல்கிறத கேட்டுட்டு ரேவதியும் பார்த்தோம்னா மண்டபத்துக்கு இங்கே வந்துருந்தாங்க. மண்டபத்துக்கு வந்ததுமே ரேவதிட்ட வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா கோயிலுக்கு போயிட்டியா, இப்போ தான் வந்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா இப்போ தான் வந்து அப்படிங்கிறாங்க. சரி சீக்கிரமாகவே நீ கிளம்பிட்டு வந்துருமா அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்காவை வந்து ரேவதி பார்க்குறாங்க. அப்போ துர்கா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க, நவீனை காணலை, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க கையில் அந்த மருந்து பாட்டில் இருக்கிறத வந்து ரேவதி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே என்னது இந்த மருந்து பாட்டில் கையில் வச்சிருக்கிற அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க, நவீன் மட்டும் வந்து என் கழுத்தில் தாலி கட்டலைன்னா நான் வந்து என்னுடைய கதையை முடிச்சுக்கிறதுக்காக நான் அதை வாங்கினேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே ரேவதி பயங்கரமாக திட்ட
ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன இந்த மாதிரிக்கு நீ பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு நவீனுக்கு கல்யாணம் நடத்ததுக்காக தானே நானும் அவரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீ என்னன்னா இந்த மாதிரிக்கு முடிவெடுத்திருக்கிறியே, நீ அதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நம்ம சந்திக்கணும், ஆனா அதுக்கு போய் இப்படி கோழைத்தனமா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறியே, நம்ம அம்மா எவ்வளவு தைரியமானவங்க, அவங்க எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருப்பாங்க, அவங்க பொண்ணுங்க நம்ம, அப்ப நம்ம எவ்வளவு தைரியமா இருக்கணும், இப்படிலாம் நீ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி துர்காவை திட்டுறாங்க. அப்ப துர்கா சரி நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்ப அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துருது. அப்போ ஒரு கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரிம்மா நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் மண்டபத்துக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. உங்களால இந்த நிலைமையில எப்படி மண்டபத்துக்கு வர முடியும் அப்படிங்கவும், இல்லை நான் கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா நான் தான் உண்மையான சாட்சியா இருக்கிறேன், அப்போ நான் சொன்னாதான் அது கல்யாணம் நிற்கும், அதனால நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், உடனே டாக்டரும் சரி உங்க நிலைமை எனக்கு புரியுது, நான் இவங்களை நான் அனுப்பி விட்றேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி வசந்தாவை அழைச்சிக்கிட்டு அவங்க மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மயில்வாகனம் அவங்க அதாவது செல்வத்தோட அப்பா அம்மாவை நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்கள அழைச்சிக்கிட்டு அவங்களும் மண்டபத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி அவங்க துர்கா அழைச்சிட்டு வரதுக்காக போறாங்க. அப்போ மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி துர்காவை அழைச்சிட்டு மணமேடைக்கு கூட்டிட்டு வரவும் செல்வத்தை தான் காட்டுறாங்க. அப்போ செல்வத்தை கூட்டிட்டு வர்றதுக்காக சந்திரகலா போகவும், அப்போ செல்வம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நேத்துல இருந்தே எனக்கு அப்பா அம்மாவை நடிச்சாங்களா, அவங்கள ஆளையே காணல அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சந்திரகலா அதிர்ச்சியோட கேட்கும் போது, எப்ப இருந்து காணாம போனாங்க அப்படிங்கவோ, நேத்து நைட்ல இருந்தே அவங்கள காணல அப்படிங்கிறாங்க. அது நேத்துக்கே என்ன சொல்ல வேண்டியதுன்னா இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், இல்ல எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன் அப்படின்னு செல்வம் சொல்லவும், ஐயோ அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, சரி நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்றாங்க. அப்போ அவங்க போனே எடுக்கவே இல்லை, என்ன ஃபுல்லா ரிங் ஆகிட்டு இருக்குது, போன் எடுக்கல, அவங்க எங்க போனாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா பார்த்தோம்னா செல்வத்தை அழைச்சிக்கிட்டு மணமேடைக்கு வராங்க. அப்ப துர்கா மணமேடையில் உட்காந்துருக்கவும் செல்வமும் பக்கத்துல உட்காருதாங்க. துர்கா அந்த மருந்தை கையில தான் வச்சிருக்காங்க. அதனால துர்கா நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் என் கழுத்துல தாலி கட்டிடுவான், அப்படி மட்டும் அவன் தாலி கட்டுறதுக்காக வரும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா கார்த்தி வசந்தா அழைச்சிக்கிட்டு வரவும், அப்போ கார்த்தி ரேவதிக்கு ஃபோன் பண்றாங்க. ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பொண்ணு மாப்பிள்ளையே மணமடையில உட்காந்துருக்குறாங்க, கொஞ்ச நேரத்துல தாலி கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லவும், எப்படியாவது அதாவது தாலி கட்ட விடாம கொஞ்சம் நீ டைம் இது பண்ணு அப்படின்னு சொல்லவும், ரேவதி சொல்றாங்க, நானும் என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் மூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளேயும் தாலி கட்டுறதுக்காக ஐயர் சொல்லிடுவாரு, நீ அதுக்குள்ளே சீக்கிரம் வா அப்படிங்கும்போது நான் பக்கத்துல இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்கா ரேவதியை தான் பாக்குறாங்க. ரேவதி அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க செய்கையை காட்டவும், ஆனாலும் துர்கா பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல இவன் அதாவது துர்கா கழுத்துல தாலி கட்டிடுவான், அதுக்கப்புறம் இவனை இங்க இருந்து நம்ம போக சொல்லிட வேண்டியதான், அப்புறமா துர்கா கழுத்துல அந்த தாலி மட்டும் தான் இருக்குமே தவிர மாப்பிள்ளை இருக்காது, நம்ம நினைச்சது எல்லாத்தையும் நடக்க ஆரம்பிச்சிடலாம், சாமுண்டீஸ்வரி முகத்துல நம்ம கறியை பூச ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தோம்னா இந்த விஷயம் எதுவுமே தெரியாதனால சாமுண்டீஸ்வரி செல்வம் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, நம்ம பொண்ணு கழுத்துல அந்த தாலி ஏற போகுது அப்படின்னு. அடுத்ததா பார்த்தோம்னா ராஜராஜனை தான் காட்டுறாங்க. ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே, கார்த்தி மாப்பிள்ள அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான் அந்த மாப்பிள்ள, எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் ரொம்பவே பதட்டமா இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வசந்தா வளைச்சிக்கிட்டு நேராங்க மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ கார்த்தி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்து வரவும் அவங்க வசந்தாவும் ஓடி வராங்க. எங்கே பார்த்தோம்னா துர்காவையும் மாப்பிள்ளையும் தான் காட்டுறாங்க. அப்போ மாப்பிள்ளை துர்கா கழுத்தில் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா கார்த்தி தடுத்து நிறுத்திடுறாங்க. தாலி கட்டாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும் உடனே சந்திரகலா சாமுண்டீஸ்வரி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ரேவதி, துர்கா, ராஜராஜன், அப்புறமா சுவாதி, ரோகிணின்னு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ கார்த்தி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும், அப்போ வசந்தாவோட வந்ததை பார்த்துக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியாக வராங்க. துர்கா நினைக்கிறாங்க, எப்படியோ மாமா வந்துட்டாரு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவார்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா மயில்வாகனம் செல்வத்தோட அப்பா அம்மாவும் நடிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்களே அழைச்சிட்டு வந்துருந்தாங்க. இங்கே பாருங்க 2 பேரும் ஒழுங்கு மரியாதையே எங்கள் அத்தைகிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும், நாங்கள் உண்மையை சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வசந்தாவை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ செல்வமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த வசந்தாவை நம்மளாம் அதாவது மறைச்சு வச்சிருந்தோம், எப்படி இங்கே வந்தான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், சந்திரகலாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் கையங்குளமாக சிக்கன மாதிரிக்கு அவங்க இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை இவன் நல்லவன் கிடையாது, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க.